அண்ணனுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா களத்துல வந்து இறங்கி சம்பவம் பண்ணுன்ற மாதிரி ஒரு நபர்கள்லாம் இருப்பாங்க இல்லையா. இப்போ வருகின்ற 3ஆம் தேதி வந்து பெரியாரை போற்றுவோம்னு சொல்லி பேரறிவிப்பு பண்ணியிருக்காரு. இது வந்து எங்களுக்கு என்னன்னா, தமிழர்கள் எப்படி சொன்னார், தமிழ் மொழியை சொன்னார். நாங்க என்ன கேட்கிறோம்னா, பெரியார் கழகத்தில் இருக்கின்ற நூலகத்தை பொது உடைமையா ஆக்குங்க. ஆமா, உங்களுடைய குழுவில இருந்து தான் ஒரு கருப்பு ஆடை இந்த வேலைகளை அவர்களுக்கு சொல்லுவதாக ஒரு தகவலை பதிவிட்டிருக்காரு. ஸ்கிரீன்ஷாட்டோட போட்டிருக்காரு அந்த குழுவின் பெயருட உட்பட. மகளிர் கொடுக்குற அதே 1000 ரூபாவை அவங்க வீட்டு பெண்களுக்குலாம் கொடுத்தா அது போதுமானதா இருக்குமா? எப்படி 1.5 லட்சம் பேரும் ஒரே சாரியில வந்திருப்பாங்கன்றது நீங்களே கேளுங்க. அண்ணா யூனிவர்சிட்டியில பெண்களுக்கு பாதுகாப்பு கிடைச்சிருச்சா? அந்த ஞானசேகரனுக்கு வேட்பாளராக நிற்பதற்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க. ஆமாங்க, அவங்களால வளர்க்கப்பட்ட ஆள் பெண். அவங்களே கட்சி சீட்டு தரலாம். எப்படி வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் வந்து 117 பெண் வேட்பாளர்கள் நாங்கள் நிறுத்துறோம். அவங்க டிஎம்கே வந்து இவ்வளோ மாநாடு வெற்றிகரமா அமைஞ்சது இல்ல, 117 பெண் வேட்பாளர்கள் நிறுத்த சொல்லுங்க. இப்போ இன்னும் 2 மாசம் போகிறது சூலத்தை எடுப்பாரு. சூலத்தை எடுத்துட்டு ஆதித் பறையர் சிவன் அப்படின்னுவாரு. இப்போ நாங்கள் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்குன்னு சொல்றோம்ல, அந்த சீமான் அவர்கள் ஒரு பொது உடைமையான பர்சனா அவர் வந்து கேட்கிறாருல. ஆனா எங்களோட ரெப்ரசன்டேட்டிவ் நீங்க வந்து கேட்கணுமா, கேட்க தேவையில்லையா? நீங்க ஆளுங்கட்சிக்கு அழுத்தம் கொடுக்கணும்ல. நீங்களே திராவிட கட்சியில சேர்ந்துருவீங்களா அப்படி பண்ணா? ஐயோ ஏங்க, நான் தமிழன், எங்க அண்ணன் ஒற்றையின் குடைகளை நிக்கிறாங்க, நாங்க சேர்றோம்னு தான் சொன்னோம். தமிழனா நாங்க சேர்றோம். கலங்கரை சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். கலங்கரை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. இன்று நம்மோடு நேர்காணலில் இணைந்திருப்பவர் மருத்துவ பாசறையின் பொறுப்பாளர் கீதா லட்சுமி அவர்கள். வணக்கம்க்கா. வணக்கம். நலமா இருக்கீங்களா? நலமா இருக்கேன் சகோதரி, நீங்க எப்படி இருக்கீங்க? நலமா இருக்குங்கக்கா. அதாவது நம்ம இப்போ தொடர்ந்து பேசி கொண்டிருக்க இந்த வேலையில பார்த்தீங்கன்னா ஒரு பரபரப்பான விஷயம் சமூக வலைத்தளங்கள் முழுவதும் வைரலாக பரவிட்டு இருக்கு. என்னன்னா, சீமான் அவர்களுக்கு எதிராக சீமான் அவர்களினுடைய பர்சனல் நம்பர் முதற்கொண்டு எல்லாம் சமூக வலைத்தளங்களில் பதிவிடப்பட்டு தீகாவினர் வந்து அவருக்கு ஃபோன் பண்ணி பேசுங்க அப்படின்னு. இது எதனுடைய எதிரொலி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க நடத்திய அந்த கருத்தரங்கம், சீமான் பாலியல் குற்றவாளி என்ற தலைப்பில் நடத்திய கருத்தரங்கத்தின் வாயிலாக, அதாவது நாம் தமிழர் கட்சியினர் அவர்களை மிரட்டியதாக ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க இதை? இல்லை, நாம் தமிழர் கட்சி வந்து யாருமே மிரட்டல, சரிங்களா? ஏன்னா நம்ம இன்னமும் வந்து ஜனநாயக ரீதியாக தான் நம்ம இந்த விஷயத்தை வந்து அணுகணும்னு விரும்புகிறோம். எங்களோட தலைமையும் அப்படி தான் எங்களை வழி நடத்திட்டு இருக்கு. இப்போது இந்த விஷயம் வந்து எப்படின்னா, இந்த நிகழ்வு இந்த உள்ளரங்கில் நடந்தது, நேரலை கூட கிடையாது. ஒரு சோஷியல் மீடியா மூலிமா ஒரு 4-5 யூடியூப் சேனல்ஸில் வந்து நடந்தது. உள்ளரங்களுக்கு கூட்டமாக தான் நடந்தது. ஆனால் இதை கேள்விப்பட்ட உடனே அங்கே அந்த தொகுதியோட பொறுப்பாளர்கள் மற்றும் சேப்பாக்கம் எங்களோட மகளிர் ஒருங்கிணைப்பாளர் எல்லாமே வந்து காவல் நிலையத்தில் வந்து புகார் தெரிவித்தாங்க. இப்போ நாளைக்கு நடத்த போகிறாங்கன்னா இன்றைக்கி மாலையிலே வந்து நாங்கள் தெரிவித்தோம். அப்போ வந்து இந்த காவல்துறை வந்து சரி நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுவை வந்து வாங்கிட்டு விட்டுட்டாங்க. அதாவது முன்னாடி நாளே நாங்கள் கொடுத்தோம். அப்புறம் எப்படி இந்த கருத்தரங்கம் நடத்த விடப்பட்டது காவல்துறையால்? அதுதான் தெரியல. ஆளும் கட்சியோட பிடியில் இருக்கிற அதிகாரிகளோட அந்த தூண்டுதலா இல்லை மெத்தன போக்கா என்ன எதுன்னு தெரியல. அது வந்து நாங்கள் வந்து இந்த விஷயம் இது மாதிரி ஒரு சிக்கல் வரக்கூடாது. ஏன்னா எங்களோட பொறுப்பாளர்கள் எல்லாமே வீரியமாக இருப்பாங்க. அதுவும் அண்ணனுக்கு ஏதாவது ஒன்றுன்னா களத்தில் வந்து இறங்கி சம்பவம் பண்ணுன்ற மாதிரி ஒரு நபர்கள்லாம் இருப்பாங்க இல்லையா. ஸோ இது மாதிரியான தாக்கங்கள்லாம் வரக்கூடாது. ஏன்னா நம்ம வந்து சோஷியல் மீடியாவில் தான் நம்மளோட டிஜிட்டல் பாலிடிக்ஸில் நம்ம 100 விழுக்காடுகள் நாங்கள் அந்த இதில் வந்து துணையோடு நாங்கள் பயணிக்கணும் போது இது மாதிரியான பேச்சுக்கள்லாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரொம்ப ஒழுங்கான ஒரு குழுமமாக இருப்போம். அப்போ இதை வந்து நாங்கள் காவல்துறையில் வந்து நாங்கள் தெரிவிக்கிறோம். எப்படி தெரிவிக்கிறோன்னா, இது மாதிரி வருது, இது வந்து ரொம்ப இதுவாகுது. இதுக்கு என்ன நாங்கள் வந்து அந்த மனுவில் குறிப்பிட்டிருக்கோம் அப்படின்னா, அண்ணன் வந்து இந்த நடிகை விவகாரத்தில் வந்து உச்சநீதிமன்றம் வந்து இது மாதிரி சொல்லியிருக்கு. இது வந்து ஒரு தலைவராக இருக்காங்க, அரசியல் அங்கீகாரம் பெற்ற கட்சியாக இருக்குது. இனி வரும் காலங்களில் இது மாதிரி பண்ணிங்கன்னா இது வந்து ஒரு அவதூறு பரப்புற விஷயமா இருக்கும், இது பண்ணக்கூடாதுன்ற மாதிரி நாங்கள் புனைப்பட்ட வழக்கில் வந்து எங்களுக்கு தீர்ப்பு அப்படி தான் வந்திருக்கு. இனி வரும் காலங்களில் சோஷியல் மீடியாவாகட்டும் சரி, இல்லை பொது விடயங்களாக, ஏன்னா இவங்க போஸ்டர்லாம் அடித்து ஒட்டுற அந்த தீகா பிரிண்டர், அதாவது அந்த பிரிண்டிங் ப்ரெஸ்ஸோட நம்பர்ஸ் எல்லாமே அடிக்கிறது, இதெல்லாம் வந்து நாங்கள் சட்டத்து ரீதியாக நாங்கள் அணுகிட்டு தான் இருக்கோம். ஆனால் எந்த ஒரு வினையும் நம்மளுக்கு கிடைக்கல. அப்போ இதெல்லாம் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு முன்னாடியே நாங்கள் கொடுத்தோம். ஆனால் இது எப்படி நடத்த விட்டாங்கன்னு தெரியல. இப்போ இது நடத்தி விட்டது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. இப்போ மறுநாளும் நாங்கள் போய் அதை கேட்டோன்னா அது உள்ளாரங்களை தான் நடத்துனாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே இப்போ இது வந்து முழுக்க எங்களுக்கு நல்லா தெரியுது.
தேர்தல் தொடர்ச்சியான மாநாடுகள்லாம் மக்களின் விழிப்புணர்வு மாநாடாக அண்ணன் வந்து நடத்திட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இனி வரும் காலங்களில் வந்து இவங்க இந்த விஷயத்தை வந்து அண்ணன் வந்து பெரியாரை எதிர்க்கிறார், பெரியார் மேலே வந்து குற்றச்சாட்டுனா அண்ணனே வந்து தயாரித்து விடலை. அண்ணனுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து சொன்ன விஷயங்களை வந்து நாங்கள் மேற்கோள் காட்டி பெரியாரும் எங்களோட வழிகாட்டின்னு தான் நீங்கள் சொல்லணுமே கண்டி பெரியார் மட்டும்தான் செய்தார்ன்றதை நாங்கள் ஏற்கல அப்படின்னு அண்ணன் வந்து தெளிவாக இருக்காங்க. இதுக்கு எதிர்வினை ஆற்ற அங்கே யாருமே கிடையாது. இதே பெரியார் இயக்கங்களும் இப்போ இப்படி தான் இதை நாங்கள் பார்க்குறோம். இப்போ அண்ணன் வந்து வருகின்ற 3ஆம் தேதி வந்து பெரியாரை போற்றுவோம்னு சொல்லிட்டு பிளாங்காக ஒரு விடயத்தை வந்து பேரறிவிப்பு பண்ணியிருக்காரு. இது வந்து எங்களுக்கு என்னன்னா பெரியார் மட்டுமே கிடையாது, சமூக நீதியாகட்டும், சமத்துவமாகட்டும், பெண்களுமாகட்டும், அரசியல் களத்தில் எந்த ஒரு தமிழரோட நலன் சார்ந்த விஷயங்களை வந்து எங்களுக்கு பல பெரியார்கள் இருக்காங்கன்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக இந்த பெரியார் விஷயம் வந்ததுலேருந்து அண்ணன் பல மேடைகளில் பல பொதுக்கூட்டங்கள் வந்து அண்ணன் வந்து வச்சுட்டு தான் இருக்காரு. ஆனால் இது குறிப்பிட்டு இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் வந்து வருகின்ற 3ஆம் தேதி வந்து பெரியாரை போற்றுவோம்ன்ற நிகழ்வு வந்து இது பண்ணாங்க. இப்போ எங்களுக்கு வந்து என்னன்னா பெரியார் காலத்திலேயே சமகாலத்திலேயே வாழ்ந்த தமிழ் சான்றோர்கள்லாம் இருக்காங்க. அவங்களாம் எங்களுக்கு பெரியார் தான். ரெட்டமலை சீனிவாசன் பெரியார் தான், இப்போ அயோத்திதாசர் பெரியார் தான், நம்மாழ்வார் எங்களோட பெரியார், இயற்கை பேரறிஞர் அவர் எங்களோட பெரியார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி பல விடயங்கள் வந்து அண்ணன் வந்து இன்னும் 2 தினங்கள்லாம் பண்ண போகிறாங்க. அப்போ இது வந்து பொறுக்க முடியாமல் இவர்கள் வந்து ஒரு உள்ளரங்கத்தில் எங்களை ஏன்னா இது ஒரு பதட்டமான நிலையிலே வச்சுட்டு இருக்கணும். அதுக்கான முரண்பாடு தான் இது. நாங்கள் வந்து தலைமையோட இதுக்கோசரம் இருந்தோம். அண்ணன் வந்து கடந்து போங்க, இதை தாண்டி நம்மளுக்கு வேலைகள் இருக்குது, எந்த ஒரு விமர்சனத்தோ நீ அது பதிலடி கொடுத்துருந்தா உன்னோட இலக்கியம் வந்து நீ அடைய முடியாது, இது கடந்து போங்கன்னு தான் அப்படி சொன்னாங்க. ஆனால் அதுதான் அவங்களோட வளர்ப்பு, புரியுதுங்களா? இப்போது இதில் இன்னொன்று ஒரு விஷயம் என்னென்னா அண்ணன் வந்து பகிரங்கமாக ஒரு கேள்வி கேட்குறாங்க. எப்படி கேட்குறாங்கன்னா அண்ணன் ஆகட்டும், அண்ணனுக்கு அடுத்த நிலையில் இருக்க பொறுப்பாளர்கள் எல்லாமே கேட்குற விஷயம் என்னென்னா இப்போ இது பெரியார் பிரச்சனை வந்துட்டே இருக்குல்ல, பெரியார் இதை சொன்னார், தமிழர்கள் எப்படி சொன்னார், தமிழ் மொழியை சொன்னார், அதெல்லாம் தாண்டி நாங்கள் என்ன கேட்குறோன்னா பெரியார் கழகத்தில் இருக்கின்ற நூலகத்தை பொது உடைமையாக ஆக்குங்க. பொது உடைமையாக ஆக்கிட்டாங்கன்னா இந்த பிரச்சனை வராது. இப்போ திமுக இருக்குன்னா திமுகவுக்கு அடுத்த எதிர்க்கிற எல்லா கட்சிகளுக்கும் இது ஒரு அறிவினையாக இருக்கும். இப்போ நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறோன்றோம். நாங்கள் பெரியார் வந்து பொது உடைமை ஆக்கிட்டிங்கன்னா பெரியார் இப்படி சொல்லியிருக்காரு, பெரியார் வந்து தமிழர் எதுவுமே சொல்லலை, பெரியார் தமிழ் மொழியை ரொம்ப உலக அரங்களை வந்து தூக்கி நிறுத்தியிருக்காரு அப்படின்னு நாங்கள் ஒத்துக்கொண்டு போவோமே. இப்போது வரலாற்றை தேடுகின்ற பிள்ளைகள் எங்களுக்கான வரலாறு வந்து பெரியார் மூலியமாக எங்களுக்கு தெரிஞ்சுன்னா அதை நாங்கள் வரவேற்று ஏற்றுட்டு போகிறோம். அதை இவர்கள் பண்ணாமல் வெறும் குற்றச்சாட்டாகவே பண்ணிட்டோம்னா இதை வந்து ஏறி அடிக்கணும்னு தான் நம்மளுக்கு தோணுதா இல்லையா? கண்டிப்பாக. இதில் இன்னொரு விஷயம் என்ன அதிர்ச்சி கொடுக்கக்கூடிய விஷயம்னா முகநூலில் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது குறிப்பிட்ட அந்த நபரினுடைய அந்த முகநூல் ஐடியில் போடப்பட்ட விஷயம், உங்களுடைய குழுவில் இருந்து தான் ஒரு கருப்பு ஆடை இந்த வேலைகளை அதாவது நாம் தமிழர் கட்சியில் பெரியார் பற்றி என்ன பேசுறீங்க, அந்த கருத்தரங்கத்துக்கு நீங்க என்ன ரியாக்ஷன் கொடுத்தீங்க அப்படின்றத அவர்களுக்கு சொல்லுவதாக ஒரு தகவலை பதிவிட்டிருந்தாரு. ஸ்கிரீன்ஷாட்டோட போட்டிருக்காரு அந்த குழுவின் பெயரோட உட்பட. இல்லை அது வந்து நீங்கள் கேட்குறது வந்து எப்படின்னா இப்போது ஒரு குரூப்லேயும் வந்து நாம் தமிழர் தொகுதி ஆகட்டும், இல்லை வந்து எங்களுக்கான அந்த குழுமங்கள் இருக்கு இல்லையா, வாட்ஸ்அப்பில் வந்து ஒரு உளவுப்படை டீம் வந்து இருக்கும், யாராவது ஒருத்தராவது அங்கே இருப்பாங்க, அவங்க மூலிமா அது இருக்கலாம். ஆனால் எங்கள் கட்சியில் இருக்கவங்கள இப்போ பெரியாரை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா அதையும் அவங்க சேர்த்து வெளியிடலாமே. பெரியாரை பற்றி நாங்கள் அவதூறாக பேச வேண்டியது இல்லையே, நாங்கள் டிஸ்கஷன் பண்ணுவோம். அண்ணன் இன்னைக்கு வந்து இது பேசுனாங்க, பெரியாரை பற்றி இது பேசுனாங்க, அப்போ பெரியாரை பற்றி பேசுவாங்க. எங்களோட இளைஞர் பாசறை, எங்களோட தகவல் தொழில்நுட்ப பாசறை, எங்களோட மாணவ பாசறையெல்லாம் அண்ணன் ஒரு கருத்தை சொன்னால் அந்த கருத்தை வந்து அடுத்த விடயங்களில் வரலாற்றை நோக்கிய பார்வையை தான் எங்களுக்கு இருக்கும், அதை பற்றி டிஸ்கஷன் பண்ணியிருக்கலாம். ஆனால் இது இவங்கள தான் பேசுனாங்கன்றது ஆதாரமற்று எப்படி அவங்க இது பண்ண முடியும்? அது தப்பு. அது அப்படி கிடையாது. அண்ணன் இருக்கிற குரூப்லேயே ஒரு உளவுப்படை இருப்பாங்க, அவங்க மூலியமா ஒன்றா இது பண்ணியிருக்கலாம். அப்படி இல்லை எங்கள் கட்சியில் வந்து அதை வந்து அது ஒரு பிளாக் ஷிப் வந்து வெளியிட்டாங்களா, அப்படிலாம் இருக்கவே இருக்காது. அது வாய்ப்பே கிடையாது. அது அப்ப இதுவும் அவர்கள் ஒரு திசை திருப்ப கட்டாயமா இவங்க எதுங்க நேர்மையா செஞ்சிருக்காங்க? எது நேர்மையா? இப்போ ஒரு தூய ஜனநாயக கட்சியா நாம் தமிழர் கட்சி இயங்கிட்டு இருக்கு, அனைத்து கட்சிகளுக்குமே எதிர்கட்சியா இருக்கிறது. நாங்கள் வந்து கொண்டு வர அந்த நோக்கங்களும் கொள்கையும் கோட்பாடும் சித்தாந்தமும் இனி இப்ப இருக்க அரசியல் கட்சிகளும் பேச போறது கிடையாது, இனி வருகின்ற எதிர்கால கட்சிகளும் பேச முடியாது. ஆனா அடிக்கடி ஒரு விஷயம் சொல்லுவாங்க, நீ எங்க சுத்தினாலும் அரசியலை வந்து ஒரு எப்படி சொல்றது, ஒரு புள்ளியில இருந்ததை 360 கோணல்ல வந்து மாற்றுந்த அண்ணன் தான்.
சரி எங்கே நீ சுற்றினாலும் ஒரு முளைக்குச்சி எங்ககிட்ட தான் இருக்குன்ற மாதிரி எங்களோட சித்தாந்தம் எங்களோட இது எல்லாமே வந்து அவர்கள் காப்பி அடிச்சுட்டு தான் இருப்பாங்க. அவர்களை பார்த்து அரசியல் செய்ய வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது. ஆனால் எங்களோட அண்ணனோட வார்த்தைகளை அவர்களும் அரசியலாக்கி கொண்டு ஒன்று கீழ்த்தர அரசியல் பண்ணுவாங்க, இல்லை வந்து நாங்கள் தான் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க பண்ணுவாங்க. இதுதான் இப்போ திகாவினருடைய இந்த அசைன்மெண்ட் யார் கொடுத்துருப்பான்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்லை இது என்ன, இது ஒரு ஊடகமாக இருந்து நீங்கள் இந்த கேள்வியில் அப்படிங்கிற அப்படி கிடையாது. திகாவை எப்பெல்லாம் டிஎம்கேக்கு வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஐயோ போச்சுடா அப்படின்னு சொல்லும் போது காப்பாற்றுக்கிறதுக்கு திகா வரும். இந்த திகா வந்து வெறும் திராவிட கட்சிக்கு தான் இருக்கணும்னு கிடையாது. அனைத்து இந்திய அந்த திராவிட கழகம் ஆட்சியில் இருக்கும்போது அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. திகான் வந்து ஆளும் கட்சி எப்படி எப்படிலாம் இருக்கிறதோ அது பண்ணுவாங்க. திமுக ஆளும் கட்சியாக இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறது, தான் குடும்பம் மாதிரி, ஆஹா உன்னால நான் வளர்ந்தேன் என்னால் நீ வளர்ந்த, உன்னால நான் கேட்டேன் என்னால் நீ கேட்டேன்ற மாதிரி இது அவங்களோட தொழில் தான். ஆளுங்கட்சியோட அரவணைப்பில் இருக்கும் பொழுது அவர்கள் தான் பண்ணுவாங்க. இன்னொன்று, இவர்கள் செய்த இந்த கருத்தரங்கத்தின் வாயிலாக அந்த தலைப்பின் வாயிலாக அதிக பெண்கள் பயணிக்கக்கூடிய ஒரு கட்சியாக நாம் தமிழர் கட்சி இருக்கு. இது அந்த இருக்கக்கூடிய பெண்கள் அவங்க குடும்பத்தினருக்கு வந்து ஏதாவது ஒரு பிரச்சனைகளை உருவாக்கக்கூடிய வகையில் இருக்குல்ல, இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணுமா இல்லையா? யார் வைக்கணும்? நீங்க. அதுதாங்க, இப்போ ஒரு பிரச்சனை நடக்கக்கூடாதுன்ட்டு முன்னேற்பாடாக நாங்கள் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுறோம். அதுதான் நான் சொல்கிறேங்களே, ஒரே ஒரு விஷயந்தான், ஒரு பிரச்சனை வரக்கூடாதுன்னு நாங்கள் நினைப்போம். ஏன் நினைப்போம் அப்படின்னா எங்களுக்கு இது மட்டுமே வேலை கிடையாது, எங்களுக்கு நிறைய வேலைகள் இருக்குது, புரியுதுங்களா? அப்போது இது வந்து எங்கள் குடும்பத்தில் வந்து எப்படி இருப்பாங்கன்னா, அண்ணன் மேலே ஏதாவது ஒரு அவதூறு சொன்னோன்னா எல்லாருக்கும் தெரியுது இல்லை. இப்போ நாங்களாம் பயணிக்கிறோன்னா எந்த அளவுக்கு வந்து அரசியல் கீழ்த்தரமாக போயிட்டுருக்குன்னு நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். அதெல்லாம் பார்த்துட்டு மாற்றி அமைக்கும் போது அண்ணன் வரும்போது அண்ணனை கையை நம்ம இறுகப்பற்று அதை தமிழர் மண்ணை தமிழர் ஆளணும்னு சொல்லிட்டு அந்த அரசியல் பாதையில் வரும்பொழுது எங்கள் வீட்டில் இருக்கவங்களும் அதான் பார்ப்பாங்க. ஒரு விஷயம் வந்து நம்ம சொல்லலாம், இந்த ஒரு அரசியலுக்கு இந்த பதவிக்கு இவனுங்க என்ன எவ்வளோ கேவலமாக பண்ணிட்டு இருக்கானுங்க அப்படின்ற ஒரு பார்வை தான் இருக்கும். இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும்னா அதை தான் சொல்கிறேன். இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளியாக அண்ணன் சொன்ன விஷயம் இதே தான் நான் உங்ககிட்டயும் பதிவு பண்ணுறேன். திகால இருக்கிற நூலகத்தை வந்து பொது உடைமை ஆக்குங்க, உண்மையாலுமே தெரிஞ்சிடும் எது உண்மை எது பொய்ன்னு சொல்லிட்டு. அதை நீங்கள் பண்ணாத முற்றுப்புள்ளி வரவே வராது. அதுதான் சொல்கிறேன், இவர்கள் வந்து இவர்களோட ஆட்சியும் சரி இவர்களோட கோட்பாடை நம்ம கையில் வைக்கும் பொழுது திராவிடர் தான் எல்லாமே, திராவிடர் தான் எல்லாமே அப்படி. நான் வந்து ஆதி திராவிட பிரிவில் வரேன், புரியுதுங்களா? நான் இவ்வளோ என்ன நினச்சேன்னா திராவிடத்தில் இருக்கவங்களா தமிழர்கள்னு நினச்சிட்டு இருந்தேன். புரியுதுங்களா உங்களுக்கு? அண்ணன் வந்து என்ன பண்ணுற, ஆனால் ஆதி திராவிட நான் எப்படி வரேன்னா திராவிடர் அயோத்திதாச பண்டிதர் சொல்கிறதுக்கு முன்னாடியே திராவிடத்துக்கு முன்குடியாக நான் இருந்ததுனால நான் ஆதி திராவிடன்னு சொன்னான். அண்ணன் வந்து அதை உடைக்கிறாரு, திராவிடன் அப்படின்னு ஒன்றும் கிடையாதுடா, அது ஒன்றுமே கிடையாது, அதுக்கு டெஃபினிஷனே கிடையாது, நீங்களாம் ஆதி தமிழர்கள் அப்படின்னு சொன்னார். அப்போ இங்கே வந்து அந்த ஆப்போசிட்டான இருக்கிற அந்த சித்தாந்தத்தோட மோதல் தான் இது. அதுதான் திருப்பி அண்ணன் சொல்கிறாரு, இந்த தேர்தலோட யுகம் என்ன, உங்களோட அந்த போக்கு என்ன போக்கணும் போது இது திராவிடமாக தமிழர்கள்ன்ற போர் நடக்குது அப்படின்றாரு. இது வந்து எப்படின்னா வெறும் 100 ஆண்டுகள் கிடையாது, இப்போ 100 ஆண்டை தாண்டி திராவிடத்தோட பிரச்சனை கிடையாது, 200 ஆண்டு திராவிட பிரச்சனை கிடையாது, 2005 கிட்டத்தட்ட நம்மளோட வரலாற்றை பின்னோக்கி பண்ணும் போது நம்ம இப்போ சொல்கிறோம் இல்லையா, தமிழன் தான் தமிழினத்தை ஆளணும் அப்படின்னு சொல்லும் போது இது வந்து 2400 ஆண்டுகளுக்கு முந்தில இருக்கிற போர் இது அவ்வளோ சீக்கிரத்தில் முடிக்க முடியாது. அப்போ இவங்க பெரியாரை தூக்கிட்டு வராங்களே, அந்த பெரியாரை உடைக்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம். பெரியார் இல்லைன்னா திமுக கிடையாதுங்க. கண்டிப்பா திமுக இல்லைன்னா பெரியார் கிடையாது. உங்களுக்கு புரியுதுங்களா? உங்களுக்கு திமுக வேற என்ன ஐடியாலஜி இருக்கு? அண்ணாவை இவர்கள் சொல்லுவாங்களா? இவங்க பெரியார் தான் சொல்லுவாங்க. நிச்சயமா இல்லை. இப்போ இவ்வளவு எதிர்ப்புகள் உங்கள் கட்சி சார்ந்து வைக்கப்பட்டாலும் நேற்று திமுக நடத்திய மகளிர் அணி மாநாடு பார்த்துருப்பீங்க. கிட்டத்தட்ட 1.5 லட்சம் பெண்கள் அங்கே குவிந்திருக்கிறார்கள் அப்படின்றத நேரலையா எல்லா ஊடகமும் போட்டாங்க. நீங்க பார்த்தீங்களா? ஆதரவு நிறைய. நான் குறிப்பா நான் டிவியை பார்க்கறது கிடையாது. அது தாண்டி இது மாதிரி டிஎம்கே எது பண்ணாலும் பார்ப்பேன், என்ன பண்ணுறாங்கன்ற அந்த ஒரு முகப்பை பார்ப்பேன். நான் கனிமொழி அவர்கள் பேசுனதை தான் பார்த்தேன். ஏன்னா ஒரு மகளிர் அணி தலைவின்னும் போது ஒரு தலைவி பேசுறது நம்ம கேட்கலாம் அப்படின்ற பார்வையில் பார்த்தேன். மற்றபடி அது முழுசாக என்னால் பார்க்க முடியல. ஆனால் ஒரு மகளிராக வந்து நான் ரொம்ப பெருமைப்படுறேன். அந்த மாநாடு வந்து வெற்றிகரமாக அமைந்ததுன்னு தான் இந்த இடத்துல நான் பதிவு பண்ணுறேன். எப்படின்னா 100 ஆண்டை தாண்டிய ஒரு திராவிட கட்சி, நாம் தமிழர் கட்சி வருகைக்கு முன் வருகைக்கு பின்னு கூட நீங்கள் எடுத்துக்கலாம், புரியுதுங்களா? அண்ணன் வந்த பிறகு 50 விடுகாடுகள் ரிசர்வேஷன் கொடுத்த பிறகு நீ இவ்வளோ பெரிய ஒரு மாநாடுன்னா திமுக அரசியல் வரலாற்றில் இது மாதிரி மாநாடுகளை அவர் நடத்தினாங்களான்ற நீங்கள் வரலாற்று பதிவேடுகளை பார்க்கணும்.
புரியுதுங்களா? அப்படின்ற பட்சத்தில் பார்க்கும்போது எங்கள் அண்ணன் வந்த பிறகு நாம் தமிழன்ற ஒரு படையில் வந்து பெண் புலிகள் படையின்னு இருக்கும் பொழுது இதை வந்து உடைக்கணும், இது மாதிரி நம்மளும் ஒரு ஐக்கானாக வரணும்னு சொல்லிட்டு இந்த மாநாடு நடத்தப்பட்டதுன்னு தான் என்னோட பார்வையில் பார்க்குறேன். இந்த மாநாட்டில் வந்து எனக்கு நிறைய ஒரு கேள்விகள் இருக்குது. இதுக்கு ஒரு உதாரணம் வந்து எப்படின்னா, இடைத்தேர்தல் நடந்தது சமீபத்தில். அந்த இடைத்தேர்தல் வந்து எந்த கட்சியும் பங்கு பெறல. ஈரோடு இடைத்தேர்தல். ஆமா, ஈரோடு இடைத்தேர்தல். அதுல வந்து முழுக்க இப்போ அண்ணன் சொல்றாருல்ல, திராவிடத்திற்கும் தமிழர்களுக்கும் உள்ள போர்னு சொல்றாருல்ல, இந்த போர் இடைத்தேர்தலே தொடங்கிடுச்சு. ஆமா. ஏன்னா இடைத்தேர்தல் வந்து எந்த திராவிடத்தை எதிர்க்கின்ற, அதாவது திமுகவை எதிர்க்கின்ற எந்த கட்சிகளும் இடைத்தேர்தலில் போட்டியிடல. இடைத்தேர்தல் தானே, ஆளுங்கட்சி தான் சாதகமாக வர போகுதுன்ற அந்த ஒரு கூற்றை வந்து இவர்கள் ஏற்றுக்கொண்டு விட்டுட்டாங்க. ஆனால் எதுவாக இருந்தாலும் தேர்தல்ன்றது ஜனநாயக இது, அது கட்சி எதிர்த்து போட்டி போடணும்னு அண்ணன் இருந்தாங்க. அப்போ நீங்கள் இடைத்தேர்தலில் வந்து நாங்கள் வந்து தேர்தல் ஆணையர்கிட்ட வந்து முறையிடுறோம். அந்த எவிடன்ஸ்லாம் செல்ஃபோனில் வந்து எவிடன்ஸ், ஏன்னா அந்த ஃபோட்டோ ஷூட்டிங் வந்து ஆதாரம் கேட்பாங்களே, கட்சியில் பார்த்தா தேர்தலில் வந்து வீடியோ ஆதாரம்லாம் தேவையில்லைன்ட்டாங்க. அங்கே இருக்கிற சுய உதவி குழுக்கள், 100 நாள் வேலை திட்டம்ன்ற பேரில் வந்து இருக்கிற மகளிர்கள், இந்த என்ஜிஓஸ்லாம் இருப்பாங்கல்ல, மகளிரெல்லாம் ஒருங்கிணைக்கிற இந்த என்ஜிஓஸ், சில டீம்ஸஸ்லாம் இருக்கும், அவங்க எல்லாமே. ரெண்டாவது, நீங்கள் இந்த மகளிர் அணி மாநாடை வந்து அம்மையார் கனிமொழி சொல்லியிருக்காங்க, பேர் மதிப்புக்குரிய அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் கேட்டதுக்கு இணங்க முதல் கட்டமாக இந்த பெல்ட்டில் நாங்கள் நடத்துகிறோம், இதுக்கப்புறம் நாங்கள் எல்லா இடத்துலையும் நடத்தணும்னாங்க. நாங்கள் என்ன கேட்குறோம், ஏன் கொஞ்சம் தலைநகரத்தில் நீங்கள் நடத்த வேண்டியது தானே? ஏன்ப்பா உங்களோட திராவிடத்தின் கோட்டை தானேப்பா இது, ஏன் நீங்கள் சென்னையில் நடத்தலை? சென்னையில் நடத்தினா காரி துப்பி இருப்பாங்க. தொடர்ச்சியான போராட்ட காலத்தில் மக்கள் இருந்துட்டு இருக்காங்க. இப்போ அது விடுங்க, நம்ம அப்புறம் பேசுவோம். இப்போ இந்த தேர்தலில் எப்படி இருந்தாங்கன்னா, ஆட்டு மாடு போல ஒரு மந்தையில் அடைச்சு வாக்கு அரசியல் வந்து பெற்றாங்க. அது மாதிரி இங்கேயும் அடைச்சு வச்சு இதெல்லாம் கூப்பிட்டு வந்திருக்காங்க. இதுல எந்த மகளிர் வந்தாங்க? இதுல என்ன இவங்க சமத்துவம் கண்டுட்டாங்க? இவங்க எப்படி 1.5 லட்சம் பேரும் ஒரே சாரியில வந்திருப்பாங்கன்னு நீங்களே கேளுங்க. இது உங்க பார்வைக்கே நான் விடுறேன், சரிங்களா? ஒன்றுமே கிடையாது. ஒரு 1.5 லட்சம் மகளிர் இருக்காங்கன்னு வச்சுங்களேன். அந்த மகளிருக்கு ஒரு யூனிஃபார்மாக சாரி பண்ண தெரியுது, கட்டுக்கோப்பாக இது பண்ண தெரியுது. சிஎம் வராரு, சிஎம் வந்து மாநாடுக்குள்ளே வர வரைக்கும் தாரோடு போட்டு மேடை அருகில் வரைக்கும் அவரோட வண்டி வாகனத்தை எடுத்துகிட்டு வர முடியுது. அப்போ இவ்வளோ ஏற்பாடுகள் பண்ண முடியுதுன்னா இந்த எஸ்ஐஆர் எதிர்க்கிற லட்சணம் என்ன உங்களுக்கு? புரியுதுங்களா? சரி, எஸ்ஐ ஓட்டுரு, நாங்கள் வாக்கரை ஜாதிவாரி கணக்கு எடுக்க சொல்கிறோமே, ஏன் உங்களால் எடுக்க முடியல? இப்போ இது ஒர்க் அவுட் பண்ணியிருப்பீங்கல்ல, அப்போ அது மாதிரி ஏன் கணக்கு எடுக்க முடியல? அப்போ இந்த மாநாடு வந்து வெற்றிகரமாக நடக்கணும்னு இத்தனை மகளிரை போய் தேடி இருப்பீங்கல்ல, ஏன் அப்போ வீடு தூரம் போய் மகளிருக்கான நலத்திட்டங்களை போய் கொடுக்க முடியல? இது வந்து சும்மா, இது வந்து இந்த மாநாடு வந்து என்ன பொறுத்தளவில் எப்படி நான் பார்க்குறேன் அப்படின்னா, இது முழுக்க தேர்தலுக்கான மாநாடு, மகளிரோட வாக்குகளை அறுவடை பண்ணுகின்ற மாநாடு. இதை தாண்டி வேற யாருங்க அந்த மாநாட்டில் இருக்கா? சரி, இப்போ அங்கே வந்து 1.5 லட்சம் மகளிருடைய வாக்கும் திமுகவுக்கு தான் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்களா, சொல்ல வராங்களா, அது பாசிபிளா அப்படின்ற ஒரு பிம்பத்தை வந்து இவங்க காமிக்கிறாங்க. புரியுதுங்களா? இப்போது ஒன்றுமே கிடையாது. சரி, இந்த மாநாடு வந்து எப்போ இவங்க காமிச்சிருக்கணும்? அம்மையார் ஜெயலலிதா இருக்கும்போது காமிச்சிருக்கணும். இப்போ ஜெயலலிதா இந்த பிம்பம் வந்து இல்லை, அப்போ இவங்க வந்து மகளிர்ன்ற மாதிரி காமிக்கிறாங்க. கனிமொழி தவிர்த்து, அங்கே இருக்கிற எம்பிஸுங்களை தவிர்த்து, அங்கே இருக்கிற எம்எல்ஏஸை தாண்டி வேறு என்ன இடஒதுக்கீடு அவங்க கட்சியிலையும் சரி, அவங்க சரி, நான் ஒரு ஓப்பன் சேலஞ்ச் விடுறேன். டிஎம்கேக்கு, நாம் தமிழர் கட்சியோட அஜெண்டா, எங்கள் அண்ணன் வந்து ஆடு மாடுகள் மேய்க்கிறதெல்லாம் அரசு பண்ணினா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, சாத்தியம் இல்லை அப்படின்வாங்க. அதுக்கப்புறம் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த பிறகு செயல்படுவாங்க. இப்போ நான் என்ன சொல்கிறேன், வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் வந்து 117 பெண் வேட்பாளரும் நாங்கள் நிறுத்துகிறோம். அவங்க டிஎம்கே வந்து இவ்வளோ மாநாடு வெற்றிகரமாக அமைஞ்சதில்ல, 117 பெண் வேட்பாளர்கள் நிறுத்த சொல்லுங்க, நாங்கள் ஒத்துக்கிறோம். ஆஹா, நம்ம அண்ணன்லாம் பண்ணுறதுலாம் வேஸ்ட், நம்ம அண்ணன்லாம் நம்மளை ஏமாத்துறாரு, திராவிடம் பாரு எப்படி பண்ணுச்சு, நாங்களே ஒத்துக்கிறோம். நீங்களே திராவிட கட்சியில சேர்ந்துருவீங்களா அப்படி பண்ணா? ஐயோ, ஏங்க, நான் தமிழன், எங்கள் அண்ணன் ஒற்றையின் குடைகளை நிற்கிறாங்க, நாங்கள் சேர்றோம்னு தான் சொன்னோம். தமிழனா நாங்கள் சேர்றோம். அவங்களுக்கு அதாவது பலம் சேர்க்குறீங்கன்றீங்க? ஒத்துக்கிறோன்றோம். நீங்கள் தான் உண்மையுமே சமத்துவத்துக்கு பேணி காத்தவங்க, சமத்துவ கட்சி நீங்கள் தான், ஜஸ்டிஸ் ஃபார் சோஷியல் எல்லாமே நாங்கள் எடுத்துக்கிறோம். நாங்கள், புரியுதுங்களா? நாங்கள் வந்து உங்களை எதிர்க்கல, நாங்கள் வந்து உங்களை வந்து வரவேற்கிறோம். பரவாயில்ல, இப்போ தான் பண்ணலை, அட்லீஸ்ட் சீமான் இந்த விஷயம் பண்ணதுக்கு அப்புறமாவது, ஏன்னா இவங்க அப்படிதானே சொன்னாங்க, சீமான் பண்ணுறது சாத்தியம் இல்லைன்னாங்க. இன்னைக்கு அவர் சிஎமான பிறகு ஆடு மாடுகள்லாம் கொடுக்குறாரு, எல்லாம் பண்ணுறாரு, மகளுக்கு ஊக்கத்தொகை கொடுக்குறாரு, எல்லாம் பண்ணுறாரு, நாங்களும் ஒத்துக்கிறோம். கண்டிப்பா அதுல பேசப்பட்ட சில விஷயங்களை நம்ம கண்டிப்பா பேசி ஆகணும்னு நினைக்கிறேன்.
47% பெண்கள் வந்து பாதுகாப்புடன் வேலைக்கு செல்லக்கூடிய ஒரே மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது அப்படின்னு கனிமொழி பெருமையுடன் அந்த இடத்துல வந்து சொல்லியிருக்காங்க. பெண்கள் பாதுகாப்பு, சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கு? பாதுகாப்பா இருக்கா? இல்லை, அம்மையார் அவங்க சொன்னது வந்து, ஏன்னா பெரியார் மகள் அவங்க, பெரியாரோட பேத்தி, அதனால அவங்க வந்து 47 சொன்னாங்களா? ஆமா, அப்ப கிட்டத்தட்ட 15 பாதி வந்து பெண்கள் வந்து வேலைக்கு போறேன்றாங்க. சரி, ரெண்டாவது நீங்க கேட்ட வார்த்தை பாதுகாப்புன்றாங்க. அது உண்மையாலுமே இருக்காது. இல்ல, அதுதான் எனக்கு கேள்வியா இருக்கு. அதனால நான் உங்ககிட்ட கேள்வியாவே கேட்டுட்டேன். சரி, எங்ககிட்ட கேட்குறீங்க நீங்க. இப்போ இந்த விஷயத்த வந்து பொருளாதார ரீதியாக பெண்கள் வந்து 47-50% போகிறாங்கன்னா ஏன் அவங்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறீங்க? அண்ணா யூனிவர்சிட்டியில் பெண்களுக்கு பாதுகாப்பு கிடைச்சிருச்சா? அந்த ஞானசேகரனுக்கு தேர்தலில் வேட்பாளராக நிற்பதற்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க. ஆமாங்க, அவங்களால வளர்க்கப்பட்ட ஆள் பெண். அவங்களே கட்சி சீட்டு தரலாம். எப்படி தூய ஜனநாயகம் வளரணும்னு எண்ணம் இருந்தால் அவங்க நிறுத்த மாட்டாங்க. அதை விடுங்க, அந்த பார்வை நம்ம போக வேண்டாம். ஆனால் இவர்கள் பாதுகாப்பு, இன்னைக்கு கூட அந்த திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்ல வந்து ஒரு சின்ன பையன் கத்தி வச்சு வெட்டுறான். அதுவும் மகாராஷ்டிரா மாநிலத்தை சேர்ந்தவர் வெட்டுறாப்புல. இப்ப அவங்களோட மனநிலை என்ன இருக்கும்? பெண்கள் முன்னேற்ற பதவிக்கு வேலைக்கு போறாங்க, கரெக்ட் தான். அப்ப வீட்டை நிர்வகிக்கிற பெண்களுக்கான சூழல் அங்க எங்க இருக்கு? கேள்விக்குறியா இல்லையாங்க? அங்க சிறுவர்களோட அந்த மனப்பான்மை எப்படி அங்க செல்வப்படுத்தப்படுகிறது? போதை அடிமை வந்து தெரியுது எழுகிறது. அதுதான் சொல்றேன், இவரு ஸ்டாலின் அப்பா வந்து கொஞ்சமா சிந்திக்கணும். மகளிர் இவர்கள் சொன்னாலுமே அங்க வந்து திமுகவோட அரசியல் மட்டுப்படுதுன்னு தான் நான் பாக்குறேன். இவர்கள் மகளிர் பேசலாம், அது ஒன்று மாற்று கதையும் கிடையாது. அரசியல் பங்கீடு கொடுக்கணும். சரிக்கா, இப்ப அந்த மாநாட்டுல பேசினாங்க, முதல்வர் பேசினாரு, கனிமொழி பேசினாங்க. என்ன பேசணும்னு நீங்க ஒரு மகளிரா நீங்க வந்து நினைக்கிறீங்க? ஏன்னா நீங்களும் ஒரு கட்சியில களத்துல பயணிக்கிறீங்க. அந்த இடத்துல அவங்க என்ன பேசியிருக்கணும், மகளிருக்காக நான் இதை செய்கிறேன் அப்படின்னு அவங்க என்ன பேசியிருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, அதுக்கு வந்து நிறைய உதாரணம் இருக்குது. இப்போது முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஐயா என்ன சொல்கிறாங்கன்னா, பல போராட்டங்களுக்கு வந்து திமுக ஆட்சி வந்து அனுமதி கொடுத்தது அப்படின் போது, அப்போ பல போராட்டங்கள் வந்து ஏதோ ஒரு சிக்கல் இருக்குது மக்களுக்கு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இப்போ நாங்கள் என்ன எதிர்பார்க்குறோன்னா, மகளிர் இந்த மாநாடு மூலியமாக இனி வரும் காலங்களில், அது தேர்தலுக்கு அப்புறமேட்டும் சரி, இப்போ இன்னிலேருந்தும் சரி, இனி வரும் காலங்களில் வந்து மகளிர் வந்து இவ்வளோ பிரச்சனைகள் சந்திச்சுட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் சமீபத்தில் தலைநகரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா செவிலியர்கள் தொடர்ச்சியாக பிரச்சனை பண்ணியிருக்காங்க. அவங்க மகளிர் இல்லையா? தூய்மை பணி முழுக்க தூய்மை பணியாளர்கள் வந்து நடுத்தர மக்கள், விளிம்பு நிலையில் இருக்க மக்கள் வந்து என்னோட வேலையை நிரந்தரம் பண்ணுங்க, நான் இந்த நாட்டை தூய்மையாக வச்சுக்கணும், எனக்கு அதுக்கான என் வேலையை நிர்ணயம் பண்ணுங்க, நான் வேலைக்கு போனாதான் என் புருஷன் குடிக்காரனா இருக்கான், வேலை இல்லை என் புருஷனுக்கு, என் மகனை வந்து நான் படிக்க வைக்கணும்னு சொல்லி கதறாங்க. அவங்களுக்கு இன்னமும் போய் வந்து நின்று பதில் சொல்ல இவர்கள் வந்து தயாரா இல்லை. நேற்று ஆசிரியர்களை குண்டுக்கட்டா தூக்கி, இடைநிலை ஆசிரியர்களை ஏங்க எல்லா காலத்திலையும் போராட்டத்தில் இருக்குங்க. இப்போ இவங்க வந்து மகளிர் மாநாடு பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த இடத்துல மகளிர் ஆண்கள்னே விட்டுருங்களேன். நம்ம ஒரு ஜனநாயக மக்களா, ஒரு குடிமக்களா நம்ம கேட்குற கேள்விங்க தான். சமுதாயத்தில் உயர்ந்த நிலையில இருக்கவங்க மருத்துவர்கள், இன்ஜினியர் நம்ம சொல்றோம். அடித்தட்டத்தில் இருக்கிறவங்க, நம்ம இந்த சிவேஜ் வேலை பார்க்குறவங்க, எக்ஸாம்பிள் நீங்கள் துப்புரவு பணியாளர் இருக்கலாம். அப்போது டாப்ல இருந்து பாட்டம் வரைக்கும் இருக்கிற மக்கள் எல்லாருமே போராடுறாங்க. தலைநகரத்தில் மருத்துவர்கள் போராட்டம் நடக்குது, செவிலியர்கள் போராட்டம் நடக்குது, ஆசிரியர்கள் குழந்தைகளை வந்து நல்வழிப்படுத்துகின்ற ஆசிரியர்கள் போராட்டம் நடந்துட்டு இருக்கு, செவிலியர்கள், தூய்மை பணியாளர்கள், அப்புறம் வந்து டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்ல பிரச்சனை இருக்கு, அவங்களுக்கு வந்து ஓய்வூதியம் கொடுக்கல, அது மாதிரியான விஷயங்கள் இருக்கு. விவசாயி ஒரு பக்கம் பிரச்சனை இது பண்ணிட்டு இருக்கான். தற்சார்பு பொருளாதாரம், பெண்கள் வந்து சாதாரணமாக நினைக்க முடியும். இப்போ நீங்க அந்த மாநாட்டோட அந்த பெல்ட் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க 36 மாவட்டம் வந்து கலந்துருக்கு. அது எல்லாமே சேலம், கரூர், ஈரோடு, நாமக்கல் அந்த பெல்ட் தான், கோவை, நீலகிரி அதுதான். அங்கே வந்து மகளிருக்கான தற்சார்பு பொருளாதாரம் வந்து மிகப்பெரிய ஒரு பேக் போனா இருக்கு. டெல்டா மாவட்டம் ஆகட்டும், அது மாதிரி தெற்கு மாவட்டம். அப்போ இதுக்கான அந்த விஷயங்கள்லாம் அங்கே பேசப்படவே இல்லை அந்த மாநாட்டில். இவங்க வந்து பாசிசை எதிர்க்கிறோம், பிஜேபி எதிர்க்கிறோம், அதை எதிர்க்கும், இதை எதிர்க்கும் தான் பேசுறாங்க. கண்டி இனி வரும் காலங்களில் இவ்வளவு மகளிர் இருக்கீங்களே, இவ்வளவு மகளிருக்கு வந்து நாங்கள் இந்த மாதிரி நல்ல திட்டங்கள்லாம் கொடுக்குறோம் அப்படின்னு ஏன் இவங்க சொல்லலை? என்ன பேசியிருக்கலாம் அவங்க? இப்போ மகளிருக்கான விஷயங்கள் எப்படின்னா, போதையில்
வீட்டில் வந்து பிள்ளைகள்லாம் இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு மாற்று ஏற்பாடுகள் பண்ணலாம். வறுமை கீட்டில் இருக்க மக்களுக்கெல்லாம் வந்து சுய உதவிக்குழு வந்து வட்டி இல்லாத கடன்கள் கொடுத்துட்டு அவங்களோட அடிப்படை வாழ்வாதாரத்தை மீட்டெடுக்கலாம். கனிமொழி அவர்கள் சொன்னாங்க இல்லையா, வேலைக்கு போகிறவங்க வந்து முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு. தற்சார்பு பொருளாதாரத்தில் சிறு குறு வேலை திட்டத்தில் நீ என்ன கொடுத்துருக்கீங்க? ஒன்றுமே கிடையாது. அது எல்லாமே வந்து தனியார் மயம் தாராளமயம் தானே பண்ணிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் வந்து நம்ம பண்ணலாம்ல. சுய உதவி குழுக்கள் மூலியமாக அரசாங்கத்துக்கு வருகின்ற வேலை வாய்ப்பெல்லாம் எவ்வளோ நல்ல திட்டங்கள் இருக்கு. அதை பற்றி நாங்கள் பேசவே இல்லையே. நிச்சயமா. இன்னொன்று சொல்றாங்க, 1000 ரூபாய் மாசம் மாசம் கொடுக்கறதால நிறைய பேர் சுய தொழிலாம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. 1000 ரூபாய் வச்சு சுய தொழில் செய்ய முடியுமா? ஒரு கேஸ் விலை என்ன இருக்கு? 1000 ரூபாய் வருது. ஒரு இப்போ நான் ஒரு மருத்துவத்துறையில் இருக்கேன். ஒரு சின்னதாக ஒரு பேசிக் மாஸ்டர் ஹெல்த் செக்அப் நான் பண்ணணும். எங்கே பண்ணணும்? மகளிர் வந்து எது தெரியுமா எதிர்பார்க்குறது? இலவச கல்வி இருந்தால் நான் வேலைக்கு போன அவசியம் கிடையாது. என் பிள்ளைக்கு இலவச கல்வி வச்சா எனக்கு அந்த வருமானம் வந்து போதுமானதாக இருக்கும் நான் சம்பாதிக்கிறது. இலவச வேலைவாய்ப்பு கரெக்டாக படிச்சிருந்தா அதுக்கேற்ற வேலைவாய்ப்பு இருந்தால் பிரச்சனை கிடையாது. அது மாதிரியான விஷயங்கள்ல தான் மக்கள் எதிர்பார்க்கறது. இவருக்கு கொடுக்குற 1000 ரூபாய் எதுக்கு பத்துன்ற? சரி, இப்படி ஒரு கேள்வி வைப்போம். மகளிர் கொடுக்குற அதே 1000 ரூபாவை அவங்க வீட்டு பெண்களுக்கெல்லாம் கொடுத்தா அது போதுமானதாக இருக்குமா? போதுமா? அது இருக்காது இல்லையா? அப்படி இவர்கள் வந்து இவங்க கொடுக்குற 1000 ரூபாய் தான் வாங்கினா இவங்க லம்ஸ் அமௌண்ட்டாக கொடுக்குறாங்களா? ஒரு மாதத்துக்கு 1000 ரூபாய்னா ஒரு வருஷத்துக்கு 12,000 ரூபாய் வருது. அப்படியே ஒரு 10,000 ரூபாய் கொடுங்க. 12,000 மொத்தமா கொடுங்க. ஒரு இப்போதான் நிறைய விஷயங்கள் இருக்குல்ல, மாவரிசி வியாபாரம் பார்த்துக்கிறது, ஒரு சின்ன சின்ன கைவினை பொருட்கள்லாம் அதோட மெட்டீரியல்ஸ்லாம் ரா மெட்டீரியல்ஸ்லாம் வாங்கிட்டு அவங்க பண்ணிட்டு போட்டோம். மாதம் 1000 ரூபாய் என்னத்து கொடுக்குற? மாதம் 1000 ரூபாய் நீ பெண்களுக்கு கொடுப்பேன். அவன் புருஷன் ஒரு நாளைக்கு 500 ரூபாய் சம்பாதிச்சுட்டு 300 ரூபாய் சாராய கடையில் கொடுக்கறதுக்கு. இதெல்லாம் வந்து ஏமாற்றான போக்கு. சும்மா அந்த 1000 ரூபாய் பேசாதீங்க. அந்த 1000 ரூபாய் யாருமே வந்து போராடல மக்கள். இங்கே எவ்வளோ பிரச்சனை இருக்குது. தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களில் இருக்கிற நிதி வந்து இங்கே சரியாக பேணி காக்க முடியல. நிச்சயமா. இப்போ நம்ம கட்சியில் வந்து பொதுக்குழு கூட்டம் நடந்ததில்ல 4 தினங்களுக்கு முன்னாடி. அப்போ வந்து நம்ம தீர்மானங்களில் வந்து பொது வெளியீடு பண்ணோம். அப்போ வந்து என்னன்னா ஒவ்வொரு தீர்மானங்களும் முத்தாட்டம் இருந்துச்சு. இப்போ ஒவ்வொரு துறை சார்ந்த பிரச்சனைகளை வந்து அது ஐகான் மாதிரி நாங்கள் எடுத்து பேசணும். இப்போ ஆட்சி அதிகாரம் வரும்போது இந்த சட்டமன்ற எலெக்ஷன்லேயே வந்து நம்ம வந்து இது வந்து ஒரு டீகோட் பண்ணியிருக்கோம். என்ன பண்ணியிருக்கோம்னா, இந்த பிரச்சனைகள்லாம் இந்த மக்கள் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. ஸோ நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வரும்பொழுது உறுதியாக இதுக்கான நிலைப்பாடுகள் எடுக்கப்படும், இதுக்கு நிரந்தர தீர்வும் காணப்படும்ன்ற மாதிரி ஒவ்வொரு துறை சார்ந்த தீர்மானங்களாக இருந்தது. அது மாதிரி அந்த மாநாட்டில் வந்து நடத்தப்பட்டதான்றது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி தான். எனக்கு தெரிஞ்சு அது மூலியமே பார்க்கல. நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் நீங்கள் தேடி பாருங்கள். ஸோ அது மாதிரி இந்த மாநாடு வந்து அவர்கள் பார்வையில் வந்து இது ஒரு வெற்றி மாநாடாக சொல்லலாம். இவர்கள் வந்து வெற்றின்னு எங்களுக்கு ஒரு டிபேட்டாக அவங்க ஒன்றும் காமிப்பாங்க. எங்களை பொறுத்தளவில் வந்து அந்த மாநாடுன்றது வந்து ஒரு ஃபெயிலியர் ப்ராஜெக்ட் மாதிரி தான் நாங்கள் பார்க்குறோம். இன்னொன்று, இப்போ இவ்வளோ பிரச்சனைகள் நீங்கள் தமிழ்நாட்டில் அடுக்கிக்கிட்டே போறீங்க. ஒரு பக்கம் திருமாவளவன் அவர்களுக்கு எப்பவுமே சீமானை எதிர்க்கணும்ன்ற குறி வச்சே பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதற்கு ஒரு முற்றுப்புள்ளியே கிடையாதா? ஏன் அவர் அப்படி பண்றாரு? ஆனால் இன்னொரு கேள்வி எனக்கு என்னவா இருக்குன்னா, சீமான் அவர்கள் ஏன் வந்து அதை பெரிய அளவுல வந்து எடுத்துக்க மாட்டாரு அப்படின்றதும் கேள்வியா இருக்கு. அவர் வந்து ஒதுங்கி போவோதான் இவர் மீண்டும் மீண்டும் எதிர்க்கிறாரா அப்படின்னு பார்க்கல. அண்ணன் வந்து எப்பவுமே ஒதுங்கி போக மாட்டாரு. அண்ணன் என்ன எதிர்வை. இப்போ நான்லாம் வந்து அண்ணன் சீமான் அவர்களை பார்க்கணும்லாம் திரும்ப வந்து நாங்கள் அண்ணன்லாம் இருந்திருக்கோம். நான் ஆதி தமிழ்குடியை சேர்ந்தவன். நாங்கள் அப்படி இருக்கும்பொழுது அண்ணன்லாம் அரசியல் கட்சி தொடங்குறதுக்கு முன்னாடி நாங்களாம் வந்து திருமான்னா தான் எங்களுக்கான விடிவெளின்னு நாங்கள் இருந்திருக்கோம். இப்போ அவரோட நிலைப்பாடு என்னன்னு தான் நம்மளுக்கு தெரியல. அவர் மிகப்பெரிய பெரும்பான்மையான சமூகத்தை போய் சிறுபான்மைய சமூகத்தை போய் நின்றுட்டு முட்டு கொடுத்துட்டு இருக்கிறது எங்களுக்கு வேதனையாக தான் இருக்குது. இப்போ கூட நீங்கள் சமீபத்தில் நீங்கள் பார்க்கலாம், முருகர் வேலை எடுத்துக்கிட்டு இப்போ எங்கள் அண்ணன் வேலை தூக்குனாரு, சீமான் அண்ணா வேலை தூக்குனாரு. சீமான் வந்து வேலை தூக்குறாரு, அதை தூக்குறாரு, இதை தூக்குறாரு. பிஜேபியோட டீம் அது டீம் நான் எங்கள் அண்ணன் வேலை தூக்குனாரு, பிஜேபி வேலை தூக்குச்சு, டிஎம்கே வேலை தூக்குச்சு, ஏடிஎம்கே வேலை தூக்குச்சு. இப்போ திரும்ப அண்ணா தான் ரொம்ப நாள் இழுத்து பிடிச்சிட்டு இருந்தார். அண்ணன் சனாதனத்தின் எதிரி, மதவாத கட்சிக்கெல்லாம் இது பண்ணணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் ரொம்ப நீண்ட நெடிய போராட்டங்களுக்கு பிறகு வேற வழியே இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு வேலை தூக்கிட்டார் அண்ணன். அவரே வேலை தூக்க வச்சுட்டாங்க. அப்ப எங்க அண்ணன் எவ்வளோ அரசியல் ஆளுமைன்றதை நீங்க பார்க்கணும். ரெண்டாவது, சீமான் வந்து அண்ணன் எது சொன்னாலும் கடந்து போறது என்ன அப்படின்னா
விஜயகாந்த் ஐயாவோட நினைவு தினத்துக்கு நாங்கள் அப்போ போயிருந்தோம். அப்போ செய்தியாளர்கிட்ட அண்ணா சொல்லியிருந்தாரு, ஒரு செய்தியாளர் கேட்கும்போது, ஏன்பா நான் தான் வந்து விசிகாவை எதிர்த்து இது அரசியல் பண்ணுறதா கட்சி தொடங்கினா, இல்லை என்னோட ஐயா ராமதாஸ் அவர்கள் அப்படி கிடையாது, எங்கள் 2 பேருக்கும் சண்டை முட்டுட்டு திராவிடம் வந்து அவன் மேலே போயிட்டு இருப்பான், அதெல்லாம் எனக்கு கிடையாது அப்படியெல்லாம் பேசுனாங்க. அது கடந்து போகிறோம். இது வந்து ஒரு எங்களை பொறுத்தவரை அது கரெக்ட் தான் நாங்கள் பார்க்குறோம். நாங்கள் ஆனால் வந்து திருமணம் வந்து அப்படி இருக்கக்கூடாது. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் வந்து வேலை தூக்கிட்டீங்களா, அப்படியும் இல்லை, கிரீடத்தை வச்சுக்கிட்டாரு. கிரீடத்தை வச்சுட்டு முப்பாட்டன் முருகன் ஆதி பறையன் அப்படின்ட்டாரு. மூதாதையர்ன்ட்டாரு வேற. மூதாதையர் கூட சொல்லிட்டு போட்டாங்க, ஆதி பறையன்ட்டாரு. புரியுதுங்களா? ஆதி பறை. இப்போ எங்களுக்குள்ள ஒரு கேள்வி என்ன வருதுன்னா, ஆதி பறையர்னு நீங்கள் சொல்லிட்டார் அண்ணன், இவ்வளோ நாள் சொல்லாமல் இருந்துட்டு நாங்கள் வீரத்தமிழர் முன்னணிக்கு ஆரம்பித்து இவ்வளோ ஆண்டு காலம், கிட்டத்தட்ட 2019 நினைக்கிறேன். ஆமாம், கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகள் 9 ஆண்டுகள் மேலே தாண்டி வந்துன்னு வைங்களேன், நம்ம அப்படி குறைஞ்சே மதிப்பிட்டுக்கிறோம். பண்ணும்போது இப்போ தான் வந்து முப்பாட்டன் முருகன் தேவைப்படுது, ஆதி பறையன்றது. எங்களை வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு பொது மேடையில் வந்து அண்ணன் சொன்னார், எவனா ஒருத்தன் பறையன்னு சொன்னால் பறையன் எவனா வீட்டாண்ட வருவான், வந்து செருப்பு கிட்ட அடிங்கன்றாரு. அப்போ திருமான் வந்து இப்போ முப்பாட்டன் முருகன் ஆதி பறையன்றாரு, அப்போ முருகன் பக்கத்தில் செருப்பு கிட்ட அடிக்கணும்னு சொல்ல வர்றாரு அவரு. அவர் அடிக்கணும்னு அவரே சொல்றீங்க. வேற என்னங்க, எந்த ஸ்டாண்ட்லங்க நாங்கள் நிற்கிறது? இப்போ எங்கள் அண்ணன் சீமான் என்ன சொன்னார்னா, நீ ஏன் தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள்ல இருக்க, நீ தானே ஆதி தொல்குடி சமூகம், நீ அதாவது அண்ணன் வந்து இன்னொன்னு ஒரு மேற்கோள் காட்டி விரும்புறாரு, நீ பூர்வகுடி மக்கள் என்னன்னா 50 ஆண்டு காலமா இந்த மண்ணில் இருந்தவங்க கூட பூர்வகுடின்றான், நீ முதுகுடி மக்கள் தான் நீ அப்படின்னு அண்ணன் சொல்றாரு. அப்ப ஆதி தமிழர் விடுதலை இல்லாத மீதி தமிழர் விடுதலை இல்லை அப்படின்னு அண்ணன் வந்து ஓப்பன்டா பொது மேடையில வந்து உடைச்சிருக்காரு. அண்ணன் என்ன ஸ்டாண்ட் எடுத்தாரு? திருமணம் என்ன ஸ்டாண்ட் எடுத்தாரு? இப்பதான் வந்து வேற வழியே இல்லை, ஐயோ இவன் சீமான அடக்கவே முடியல, இவன் எது சொன்னாலும் நம்மளை திட்ட மாட்டேன்றான், சரி அவன் எடுத்த வேலையை நம்ம எடுப்போம் அப்படின்னு ஆதி பறையர்னு சொல்லிட்டு சிவன் அண்ணன் எப்பயோ சொல்லிட்டாங்க. இப்போ இன்னும் 2 மாசம் பொறுத்து சூலத்தை எடுப்பாரு. சூலத்தை எடுத்துட்டு ஆதி பறையர் சிவன் அப்படின்னுவாரு. அவர் அண்ணன் வந்து இப்போ இதெல்லாம் கேட்டா கூட அண்ணன் திட்டுவாங்க. இல்லை, இன்னொரு கேள்வி என்னவா இருக்குன்னா, அம்பேத்கரும் பெரியாரும் வந்து ஒன்றுதான் அப்படின்பதை நிரூபிப்பதற்காக திரும்ப போராடுகிறாரு. இதை நீங்க ஒரு ஆதி தமிழச்சியை எப்படி பார்க்க? ஆதி தமிழச்சின்னு விடுங்க, எங்களுக்கெல்லாம் வந்து ஒரு அரசியல் அடையாளம்ன்றதை தாண்டி அரசியலை வந்து திருமணம் தாண்டி யாரும் கிடையாதுப்பா நம்மளுக்கு அப்படின்ற மாதிரிலாம் நாங்களாம் இருந்திருக்கோம். ஏன்னா இன்னமும் விடுதலை சிறுத்தை கட்சியில் எங்கள் உறவுகள்லாம் இருந்துட்டு இருக்காங்க. இதை வந்து நான் நம்ம சீமண்ண கட்சியில் இருக்கனால பேச வரல, எல்லாமே நம்ம உறவுகள் தான். ஆனால் இவர் ஒரு நான்சென்ஸான வேர்டிங் அது. அவர் வந்து எப்படின்னா தமிழ் தேசியத்தோடு பேசி முடிச்சுக்கணும், அதை தாண்டி வந்து இங்கே பெரியாரை இழிவுபடுத்தக்கூடாது, ஏன்னா பெரியாரை இழிவுபடுத்துகிற மாதிரி இருந்தால் அம்பேத்கரை இழிவுபடுத்துகிற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. எப்படி பெரியாரையும் அம்பேத்கரை ரெண்டு ஆப்போசிட் போல், நார்த் போல் சவுத் மாதிரி ஆப்போசிட் போல். இப்போது நாங்கள் என்ன கேட்குறோன்னா, அறிவாசல் அம்பேத்கர் வந்து ஒரு விஷயம் சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, இந்த பைந்தமிழ் தேசம் வந்து ஒரு குடிக்கு வந்து சொந்தம் உரிமை கொண்டாடணும்னா தமிழர்களுக்கு தான் உரிமை கொண்டாட முடியும், தமிழர்கள் வந்து நாடெங்கும் பரவிய நாகர் இன மக்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறார். அப்போ அப்படி இருக்கும் பொழுது பெரியார் வந்து அது மாதிரி எங்கன்னா தமிழர் சொல்லியிருக்காரா? இருக்கிற ஒரு பெல்ட்டில் தென்னகத்தில் இருக்கிற தமிழர்களையே தமிழ் மொழி ஈஷ பாஷை தமிழர்கள்லாம் வந்து திருவள்ளுவர் வந்து மலத்துக்கு சமம் அப்படின்னு சொன்ன பெரியார் எங்க உலக நாடுகளில் வந்து ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட விளிம்பு நிலை இருக்க மக்களுக்கு பிரதிநிதித்துவமாக இருந்த அம்பேத்கரோட நிலைப்பாடு எங்க? அவர் வந்து கான்ஸ்டியூஷன் ஏறினாரு, அந்த தர்க அறிவோ இல்லை வந்து பட்டை அறிவோ பெரியாருக்கு இருக்கா? இது எப்படிங்க? ஐயோ, உலகத்திலேயே வந்து அதிகமாக புத்தகத்தை படித்தவர் அம்பேத்கர்னு சொல்கிறாங்க. இவர் என்ன பண்ணாருன்னு தெரியல. இதுக்கு தான் நீங்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கேட்டீங்கல்ல, இதுக்கு தான் இந்த பிரச்சனைகள்லாம் அடுத்தடுத்த கட்டம் வந்து தலைவர்கள் எடுக்கும் பொழுதும் சரி, அந்த தலைவர்கள் வழி நடக்கிற தொண்டர்கள் எடுக்கிறதுக்கு முன்னாடியே இந்த தீகா கழகம் இருக்குல்ல, அதாவது இந்த திராவிட கழகம் இருக்குல்ல, இந்த திராவிட கழகம் வந்து பெரியாரோட நூலகத்தை வந்து பொது உடைமையை ஆக்கினா மட்டுமே தான் இதற்கான நிரந்தர தீர்வாக இருக்கும் என்னோட தனிப்பட்ட கருத்து. புரியுதுங்களா? ஏன்னா இது வந்து வெறும் நாம் தமிழர் கட்சி டிஎம்கே விட விட்டுருங்க, எல்லாருக்கும் ஒரு படிப்பினையாக இருக்கும். இப்போ இது மாதிரிலாம் அண்ணன் தூக்கிட்டு வர்றது,
இதில் இப்போ நாங்கள் வந்து ஏற்கனவே வந்து எங்கள் சமுதாயத்தில் இருக்க தலைவரை வந்து ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தீண்டத்தகாரன்னு வச்சுட்டு தேசிய தந்தையாக இருக்கிற அறிவு சம்பல் அம்பேத்கர் வந்து எங்களை அடையாளமாக காமிச்சாச்சு. இதுக்கே நாங்கள் வந்து 70 ஆண்டு காலம் பின்னோக்கி வந்துட்டு இப்போ செந்தமிழ் சீமானம் வந்த பிறகு தான் எங்கள் தாத்தா ரெட்டமலை ஸ்ரீனிவாசன் MC ராஜாவையும் வந்து பொது மேடைகளை வந்து அரங்கேற்றம் பண்ணிட்டு இருக்காரு. இதெல்லாம் ஒரு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. அண்ணன் திருமா அவர்களிட நாங்கள் வந்து கேட்குறது ஒன்று தான். இப்போ இந்த இடத்துல வந்து கட்சியெல்லாம் விட்டுருங்க. நீண்ட நாளாகவே வந்து அட்டவணை மக்களோ இல்லை வந்து ஒடுக்கப்பட்ட இல்லை பட்டியலின மக்களோட கோரிக்கையாக வந்து அண்ணன் இருக்கிற காலத்துல இருந்தே, நான் சொல்கிறது திருமாநகர் காலத்திலே வந்து பஞ்சமி நிலம் பற்றி நாங்கள், ஏன்னா பஞ்சமி நிலம் வந்து பைந்தமிழ் நிலம். இவர்கள் சொல்கிற மாதிரி பஞ்சமரசு கொடுத்தாங்க, ஏதோ வெள்ளைக்காரன் கொடுத்தான், எதன் அடிப்படையில் கொடுத்தான், உழைப்பு மட்டுமே இவங்களோட மூலதனமாக இருக்கே, இவர்களுக்கான நில உரிமை இருந்ததுன்னா இன்னும் வந்து இவர்களோட வாழ்வாதாரம் மேம்படையும்னு சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கு வந்து அண்ணன் திருமாவர்கள் எடுத்த முனைப்பு என்ன? இது வந்து மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்குது. சரி, அதுதான் இல்லை, சரி காலங்கள் மாற மாற நாகரிகன்ற பேரில் நாங்களாம் வந்து புலம்பெயர்ந்து எங்கேயோ போயிட்டோம், அதுக்கப்புறம் எங்களோட உயர் ஜாதி வகுப்பினர் வந்து அடித்து பிடிங்கிட்டாங்க, சரி ஓகே நாங்கள் பயந்துட்டோம், காலங்காலமாக நாங்கள் பயந்துட்டுருக்கோம், விட்டுடலாம். இப்போ நாங்கள் ஜாதிவாரி கணக்கு எடுப்பு எடுக்குன்னு சொல்கிறோம்ல. அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு பொது உடைமையான பர்சனாக அவர் வந்து கேட்குறாருல. ஆனால் எங்களோட ரெப்ரசன்டேட்டிவ் நீங்கள் வந்து கேட்கணுமா, கேட்க தேவையில்லையா? நீங்கள் ஆளுங்கட்சிக்கு அழுத்தம் கொடுக்கணும்ல. நீங்கள் ஜாதிவாரி கணக்கு எடுப்புங்க. இவர் ஏன் சிறுபான்மையில் போய் நிற்கிறாரு? நீ ஏன் கூட்டணி தர்மத்தையும் ஏன் பார்க்குறீங்கன்னு நாங்கள் கேட்குறோம். ஆக சிறந்த பெரும்பான்மையான சமூகம். நீங்கள் எந்த மாவட்டத்தில் போனாலும் குறைஞ்சது ஒரு எப்படி சொல்றது, ஒரு 40% ஓட்டு இருக்கும் உங்களுக்கு. அப்படி இருக்கும்போது நீங்கள் அடித்து டிமாண்ட் பண்ணிலாம் நீங்கள் கேட்கணும். இருக்கிறதே 4 சீட்டு வாங்கிட்டா அந்த 4 சீட்டில் வந்து அவங்க சின்னத்தில் 2 சீட்டு விளையாட்டி என்ன பெருமை வேண்டியது கிடக்குது? ஏன் இவ்வளோ ஓவராக முட்டு கொடுக்குறீங்கன்ற ஒரு ஆதங்கம் வந்து எங்கள் மக்களிடையே கேள்வியாக இருக்குது. இதுக்கு வந்து நிரந்தர தீர்வாக அண்ணன் செந்தமிழ் சீமான் அவர்களின் கூற்றை வந்து எங்கள் மக்களே வந்து பார்க்குறாங்க. ஆஹா, நம்ம எல்லாருக்குமே ஒரு அச்சம், சீமான் மட்டும் என்ன பண்ணிட போகிறாரு, திருமானவே எதுவும் பண்ணலையே, சீமான் மட்டும் என்ன பண்ணுற பிறகு. ஆனால் இந்த தேர்தலில் வந்து அதற்கான விடயங்களும் இருக்கும். அண்ணன் எடுத்த முனைப்பு கூட பட்டியலின மக்களின் தலைவராக இருக்கின்ற அண்ணன் வந்து பெரிய அண்ணன் திருமாவர்கள் எடுக்கலன்னும் போது அந்த ஒரு வருத்தம் வந்து எங்கள் மக்களிடையே இருக்கு. இதற்கான ஒரு விடயம் வந்து அண்ணன் மட்டும்தான் தீர்வு அப்படின்ற அந்த மக்களும் ஒரு புரிதலோடு இருக்காங்க. பார்ப்போம். தொடர்ந்து அரசியல் சார்ந்த பல விஷயங்களை பேசுவோம். நன்றிக்கா. நன்றி.